விசேஷமாக இன்றைக்கு ஒரு 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 3 காரியத்தை உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படின்னா, வசதி வந்ததற்கு பிறகு இல்லை என்றால் உயர்வு வந்ததற்கு பிறகு நாம் இழக்கக்கூடாத ஒன்று. இது ரொம்ப கவனமா எல்லாரும் கேட்கணும். ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு வசதி தருவாரா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா நமக்கு வசதி நல்லா சொல்லுங்க வருமா? நம்பிக்கை இருக்கா? அந்த நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் என்று ஒருவருமே இல்லை. ஆனா நீங்க ரொம்ப கவனமா கவனிங்க. இந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு இல்ல ஒரு உயர்வு வந்ததற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது. நம்பர் 1, முதலாவதாக, ஒரு ஆசீர்வாதம் ஒரு குடும்பத்திற்கு வந்த பிறகு அவங்க முதல் இழக்கிறது என்ன அப்படின்னா, சிலர் பிள்ளைகளை இழக்கிறார்கள். யாரை இழக்கிறாங்க? கவனிங்கள். வசதி இல்லாத நிறைய பேர் தன்னுடைய பிள்ளைகளை இழப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து இழப்பதில்லை, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து இழப்பதில்லை. அவங்க ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. கஷ்டப்படும் போது தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்த்துறாங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்கு மிதமிஞ்சிய பணத்தை கொடுக்கறதில்லை. அவங்கள ரொம்ப அழகா நடத்துறாங்க. ஆனா ஒரு வசதி வந்ததற்கு பிறகு நம்ம நிறைய பேர் எதை இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். கொஞ்சம் பேர் அந்த வசதி வந்ததற்கு பிறகும் தன்னுடைய பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தி ரொம்ப அழகாய் நடத்துகிறவர்களா இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய வசதி ஒரு நாள் என்னுடைய பிள்ளையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுடைய வசதிகள் உங்க பிள்ளைகளை இழந்துடவே கூடாது. அதற்காக ஜெபியுங்கள். பாருங்க, வசதி உள்ள சில வீடுகளிலே பிள்ளைகள் ஆலயங்களுக்கு வர்றதில்லை. வசதி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் சொன்னபடி கேட்கறதில்ல. வசதி வந்ததற்கு பிறகு பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் போய் தாழ் போட்டு அடைஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் கொடுக்கப்படுகிறது. சாப்பிட்றது இல்லை. இந்த மாதிரிலாம் சாப்பாடெல்லாம் ஒன்றா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ எப்படி இது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வீட்டில்? அப்போ நம்ம அதில் கவனமாக இருக்கணும். உங்களுடைய வசதி ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு பிரிச்சிடக்கூடாதுன்றதுல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தாவீது ஜெபம் பண்ணும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், ஆண்டவரே, அன்றன்றுள்ள படியை எங்களுக்கு அளந்து தாரும் என்று. இந்த ஜெபத்தை நம்ம யாருமே கண்டிப்பா பண்ண முடியாது. இந்த ஜெபத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நம்ம எப்படியாவது ஏதோ பண்ணுவோமா? யாராவது பண்ணுவீங்களா? இந்த மாதிரி டெய்லி எனக்கு ஆண்டவரே அன்றன்றுள்ள படியை அளந்து தாரும் அப்படின்னு நம்ம ஜெபம்னா எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? ஒரு சிலர் ஆண்டவரோட நடக்கிறவங்க அப்படி ரொம்ப ஆண்டவரோட இருக்கிறவங்க. மற்றவங்க எல்லாம் நம்ம நிறைய பேர், ஐயோ என்ன ஆண்டவரே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனா தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவா இருந்து அன்றன்றுள்ள படியை எங்களுக்கு அளந்து தாரும் என்று ஜெபம் பண்றார். அப்போ வசதியிலே ரொம்ப கவனமா தான் இருக்கிறேன். நீங்க இந்த ஜெபத்துல இருக்கிறவர்கள் நீங்க செக் பண்ணுங்க கொஞ்சம். உங்களுடைய பிள்ளைகள் வசதி வந்ததற்கு பிறகு மாறி இருக்கிறார்களா? ஏன்னா வசதி வந்ததற்கு பிறகு அவங்க கையில நிறைய கிடைக்குது, நிறைய நம்ம கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் கர்த்தரை விட்டு அவங்க தூரமா கடந்து போறாங்க. இல்ல, வேண்டாம் ஆண்டவரே, என்னுடைய வசதி ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை உம்மை விட்டு பிரிக்காதபடி பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. நான் அந்த துபாயில இந்த அரபிக் அவங்க பேசுறவங்க அது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சாப்பிட்ற இடத்த நான் பார்த்தேன். சாப்பிட்ற இடம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி சேர்ல உட்காந்துலாம் சாப்பிட மாட்டாங்க. தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. தரையில் அந்த மாதிரி சோஃபாலாம் போட்டு கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதுவும் அங்கே இருக்கிறவர்கள் தட்டே வச்சுக்க மாட்டாங்க. என்னன்னா ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஃபேமிலி சுற்றி உட்காந்து பெரிய வாழை இலை இல்லைன்னா பெரிய பேப்பர் அந்த மாதிரி விரித்து சாப்பாடை, நீங்கள் அரபிக் சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு தெரில, அந்த சாப்பாடை ஒன்றா கொட்டி அதுக்கு மேலே அதுக்கு தகுந்த மாதிரி கோழியையோ இல்லைன்னா வசதிக்கு தகுந்த மாதிரி ஆடெல்லாம் முழு ஆடையும் நல்லா அப்படியே பொரிச்சு அதுக்கு மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ரவுண்டாக உட்காந்து சாப்பிடுவாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல,
குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்றது, சொந்தக்காரங்களோட சாப்பிட்றதே எவ்வளோ பெரிய விஷயம். எல்லாரும் அதுவும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட்றது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அது இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய வீடுகளில் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வசதி வந்ததுக்கு பிறகு நிறைய மாறிடுச்சு பாருங்க. பிள்ளைகளுடைய கைகளிலே வீட்டில் எல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்றதே இல்லை. வசதி வந்த உடனே, வசதி இல்லாத நாட்களில் நம்ம வீட்டில் தான் சாப்பிட்டாகணும், காசு கொடுக்க மாட்டோம். ஆனால் வசதி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறோம்னா, சரி இதை 100 ரூபா வச்சுக்கோ, இதை 200 ரூபா வச்சுக்கோ, நீ அங்கே போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துரு, நீ அங்கே போய் சிக்கன் சாப்பிட்டு வந்துரு. அப்புறம் நம்மளே பிள்ளைகளை பணத்தை கொடுத்து வெளியே சாப்பிட்றதுக்காக சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற உலகம் அப்படி இருக்குது. ஆனால் நம்ம இன்னைக்கு முதலாவதாக ஜெபம் பண்ணுவோம், தகப்பனே எனக்கு என்னை ஆசீர்வதியும், எனக்கு வசதிகளை தாரும், ஆனால் என் வசதி ஒரு நாளும் என்னுடைய பிள்ளைகளை தேவனை தேடுவதிலிருந்து தடுத்துடவே கூடாது ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு அடிக்கடி என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு டைமும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பொருளை வாங்கி கொடுக்கும் போது, ஒரு சாப்பாடை சாப்பிடும்போது கர்த்தருக்கு நன்றி சொல்றதற்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த பொருள் எங்க இருந்து வந்துருச்சு, அந்த சாப்பாடு எங்க இருந்து வந்துருச்சு அப்படின்றத கண்டிப்பாக அவன் தெரியாத வயசுல நம்ம அவன்கிட்ட சொல்ல முடியாது. ஆனா நம்ம பக்கத்துல இருக்கிற வயசுல கண்டிப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். அதனாலதான் குடும்ப ஜெபம் அவசியம்ன்றோம். அதனாலதான் இப்போ நீங்க சாப்பிடும் போது அந்த சாப்பிடுறதுக்கு முன்னாடி வச்சு அந்த ஜெபம் அவசியம். ஒரு டிராவல் பண்ணும்போது ஒரு ஜெபம் அவசியம். இந்த ஜெபம் எல்லாம் ஏன் அவசியம் தேவை அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம நிறைய பேர் வாழ்ந்த காலங்கள் ரொம்ப கஷ்டத்துல வாழ்ந்தோம். கஷ்டம்னா என்னன்னு நமக்கு தெரியும், பாடுனா என்னன்னு தெரியும், 10 ரூபாயினுடைய சம்பாத்தியம் என்னன்னு தெரியும். ஏன்னா அதனால்தான் நம்ம நிறைய பேர் ஊதாரித்தனமா செலவு பண்றது இல்லை. அதனால்தான் நம்ம நிறைய பேர் ரொம்ப நேரத்தில் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஆனா நம்முடைய பிள்ளைகளுக்கு அது தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, கர்த்தர் நம்ம என்ன பண்ணிட்டாரு, சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிச்சதுனால நம்முடைய பிள்ளைகள் ஆகாரத்தை அழகா சாப்பிட்றாங்க. நம்ம ஏக்கமா இருந்த ஆகாரத்தை எல்லாம் அவங்க டெய்லி சாப்பிட்றாங்க. நம்ம ஏக்கமா இருந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்க டெய்லி போடுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு யாருதான் உள்ளுக்குள்ள சொல்லி கொடுக்கணும்னா, நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு அற்புதம் உங்க வீட்டில் நடக்கும்போது, இதை செய்தவர் கர்த்தர், இதை தந்தவர் கர்த்தர், இதற்கு காரணமானவர் கர்த்தர் அப்படின்றத நீங்க சொல்லாம நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தேடவே மாட்டாங்க. கவனிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப அவசியமானது. உங்கள் வசதி உங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு ஒரு நாளும் பிரிச்சிடவே கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில, பாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், என் பிள்ளை வசதி வந்ததற்கு பிறகு ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டான், என் பிள்ளை ஜெபத்துல உட்கார்றதில்லை, என் பிள்ளை ஆண்டவரை தேடுறதில்லை. ஆனா நான் நம்புறேன், எப்படியாவது கர்த்தரை தேடுற ஒரு கிருபையை கர்த்தர் அவனுக்கு தருவாராக. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். பணம் சம்பாதிச்ச உடனே, வசதி வந்த உடனே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை மறந்துடக்கூடாது, ஆண்டவரை மறந்துடக்கூடாது. இது மிக முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு, மிக முக்கியமான ஜெப குறிப்பு. என் வாழ்க்கையிலே ஒரு உயர்வு வரும்போது, ஆண்டவரே என் பிள்ளைகள் தேவனை தேட வேண்டும், மரணம் வரைக்கும் என் பிள்ளைகள் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்கலாம், ஆண்டவரே உங்க பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். ஆண்டவரே ஆசீர்வாதம் ஒரு நாளும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை உங்க சமூகத்தை விட்டு பிரிச்சிடவே கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இறங்கும் தகப்பனே, இறங்கும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இரக்கத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. வசதிகள் உயர்வு எத்தனை வந்தாலும் எங்கள் பிள்ளைகள், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் பிள்ளைகள் உம்மை சேவிக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் உமக்கு சாட்சியாக வாழ வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பிள்ளைகள் வசதிகள் வர வர உம்மையே தேட வேண்டும். நாங்கள் நன்றி சொன்னதை விட, நாங்கள் ஆராதித்ததை விட எங்கள் பிள்ளைகள் உம்மை நன்றாய் தேட வேண்டும், அதிகமாய் தேட வேண்டும். ஏனென்றால் எங்களுக்கு கொடுத்ததை விட எங்கள் பிள்ளைகளுக்கு நீ நிறைய தந்திருக்கிறீரே, அந்த பாக்கியத்தை இப்பொழுது கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி.
உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன், உம்மை தேடுவேன். நானும் என் வீட்டார் உம்மை தேடுவோம், நானும் உன் வீட்டார் உம்மை தேடுவோம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உங்களை தேடுவோம். ஆண்டவரே எபினேசரே, இதுவரையிலும் உதவின எபினேசர் நீரவல்லவா ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். எவ்வளவு உயர்விலையும் கர்த்தரையே சேவிப்போம், எத்தனை நெருக்கத்திலும் கர்த்தரை சேவிப்போம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்கா ஓடுவோம், உந்த நாமம் சொல்லுவோம். சொல்லுங்க எல்லாரும், நானும் என் வீட்டாரும் உம்மையே உம்மையே நேசிப்போம். உமக்காய் உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். எபினேசர் எபினேசர், இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. சொல்லுவோம் எபினேசர் எபினேசர் எபினேசர், இதுவரை இதுவரை உதவி நீ. யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வி. முழங்கார் படிட்டு முழங்கா படியிட்டு முழுவதும் தருகிறே. முழங்கார் படிட்டு முழங்கா படியிட்டு முழுவதும் தருகிறே. ஆமென் சொல்லுங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு 3 ஜெப குறிப்புகளுக்காக தான் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் வருகிற ஆண்டு நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் கர்த்தர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற காலங்கள் வரப்போகிறது. ஆண்டவர் உங்க கைகளை ஆசீர்வதிக்க போறாரு. உங்களுடைய வறுமைகள் எல்லாம் சீக்கிரமாய் மாறப்போகிறது. நல்லா ஆமேன்னு சொல்லலாம். ஆண்டவர் நமக்கு நிறைய பேரை கர்த்தர் உன்னதமான இடங்களில் கர்த்தர் வைக்க போறாரு. நல்ல வசதிகளை கர்த்தர் நமக்கு தர போறாரு. நம்ம அம்மா அப்பா பட்ட கஷ்டத்தை கர்த்தர் இனி பார்க்க அனுமதிக்க மாட்டார். ஆனா ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிறைய வசதி உள்ளவங்க, நிறைய பணக்காரர்கள் எதை இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு பணம் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கார் கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சு. ஆனா எது அவங்கள விட்டு வெளியே போச்சு அப்படின்னா, பிள்ளைங்க அவங்கள விட்டு வெளியே போயிட்டாங்க. எல்லாரையும் சொல்லல, வசதி வந்த அநேக குடும்பத்துல அவங்க முதல்ல இழந்தது என்ன அப்படின்னா, பிள்ளைகள் தேவனை தேடுவதை தான் அவங்க இழந்துட்டாங்க. வேற எல்லாமே இருக்கு பாருங்களேன். ஏன்னா அந்த வசதி அவங்க நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து 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 நமக்கு கிடைச்சிச்சு. இப்ப வசதியை அவங்க நம்ம 10 ரூபா வாங்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டோம், அவங்க கையில் 100 ரூபா வருது. ஆனா அந்த 100 ரூபாய் எப்படி வருது, அந்த 100 ரூபாவுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது என்கிறதை அவங்களுக்கு தெரியல. அப்போ நீங்க ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, வசதியும் உயர்வும் வரும்போது அந்த உயர்வு எப்படி வந்தது, அந்த வசதி யாரால் வந்தது என்கிறத அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் கொடுக்க வேண்டியது யாருடைய கடமை?
நம்முடைய கடமை, நம்ம ரொம்ப முக்கியம். உங்க வீட்டில் ஒரு புதிதான ஒரு பொருள் வாங்கும்போது இதை நீங்க நினைங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு புதிய பொருள் வாங்கணும் அப்படின்னா அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாரும் அந்த பொருள் சுத்தி நின்று அந்த அப்பா ஒரு சாட்சி சொல்லட்டும், இல்லைன்னா அவங்க அம்மா ஒரு சாட்சி சிம்பிளா, இந்த மாதிரி நான் இந்த பொருளுக்காக இத்தனை ஆண்டுகள் நான் ஜெபம் பண்ணேன், நான் ஒரு காலத்தில் இந்த பொருள் எனக்கு எட்டாத உயரமா இருந்துச்சு, எனக்கு இப்படி கிடைக்கல, ஆனா கடவுள் ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா இந்த இதற்கு ஏசப்பா தந்திருக்கிறாரு, இதை எப்படியெல்லாம் ஆண்டவர் வழி நடத்தினார் என்கிறத பிள்ளைகளுக்கு முன்னாடி வச்சு ஒரு சாட்சி சொல்லி இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா நல்லா தெரியும் நினைச்சுக்கோங்க, நம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல உடனே என்ன வரும் அப்படின்னா, ஓ நம்முடைய ஃப்ரிட்ஜ் இப்படிதான் வந்துருச்சு, வாஷிங் மிஷின் இப்படிதான் வந்துருச்சு, கார் இப்படிதான் வந்துருச்சு, அப்போ இது எல்லாமே எங்களுடைய அப்பாவுடைய பலனோ எங்க அம்மாவுடைய பலனோ அல்ல, கர்த்தர் எங்க அம்மா அப்பாவுக்கு செய்த இரக்கம் அப்படின்றது நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அழகா ஞாபகம் வந்துடும், அது மறக்காம இருந்துடும். ஸோ அப்போ ரொம்ப அவசியமானது இது, ரொம்ப கவனமா நீங்க கவனிச்சுங்க. என் வசதி என் பிள்ளையை தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாதம்மா, கேட்கல, பிரிச்சிடக்கூடாது. அப்படி பிரிக்கிறதா இருந்தா நீங்க இன்னைக்கு அதை ஸ்டாப் பண்ணுங்க, கர்த்தரை விட்டு பிரிச்சிடக்கூடாது. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்து கொடுங்க, தப்பு இல்லை. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்குறீங்களா, அப்ப அந்த மொபைல் வாங்கி கொடுக்கும்போது கண்டிஷன்ஸ் இருக்குப்பா, அதற்கு நிபந்தனைகள் இருக்கிறது. நீ இப்படி பண்ணணும், இத்தனை மணிக்கு மேல இதை யூஸ் பண்ணக்கூடாது, இப்படி யூஸ் பண்ணணும், இதுல இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்திக்கணும், ஸ்பிரிச்சுவலா இந்த மாதிரி எல்லாம் பண்ணு, இந்த மாதிரி ஆவிக்குரிய விஷயத்த பண்ணு, நீ 1 மணி நேரம் கண்டிப்பா செய்தியை கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வளர்ந்ததற்கு பிறகு நம்ம பண்ண முடியாது. எப்ப பண்ணணும் அப்படின்னா சின்னதுல இருந்தே. ஒரு தகப்பன் தாய் என்கிற ஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஸ்தானம். இந்த உலகத்திலே விலையேறப்பெற்ற ஸ்தானம் என்கிறது அம்மா அப்பாவுடைய ஸ்தானம். இந்த ஸ்தானத்துல தான் பிசாசு போராடிட்டே இருப்பான். இது ஒண்ணு அப்பா சரியில்லாம இருப்பாங்க, இல்ல அம்மா சரியில்லாம இருப்பாங்க. நான் சொல்றேன், இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுடைய வீட்டுல யாரோ ஒருத்தர் சரியில்லாம இருக்கலாம், அதை விட்டுருங்க. அவங்க பார்த்த யோசிக்காதீங்க. நீங்க ஒரு நல்ல தாயா இருங்க, ஒரு நல்ல தகப்பனா அந்த பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க நல்ல தாயா இருங்க. ஒரு நல்ல தாய் அந்த பிள்ளைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீ ஒரு நல்ல தகப்பனா இருங்க. யாராவது ஒருத்தராவது எஃபோர்ட் எடுங்கன்னு நீங்க சொல்றேன், ஒருத்தராவது அந்த கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வாங்க, எடுங்க, அதற்காக பிரயாசப்படுங்க, கிருபைகளை கர்த்தரிடத்துல கேளுங்க. பிள்ளைங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது நான் அந்த தேசத்துல பார்த்த ஒரு கொடுமையான ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன ஒரு கேட்டகரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இன்னொரு கேட்டகரி ரொம்ப வசதியா இருக்காங்க. ஆனா ரொம்ப அந்த வசதியா இருக்கிறவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா வசதியா இருக்கிறவங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு போறதுக்கு அவ்வளவு கடினமா இருந்துச்சு. ஆனா கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசுவை கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அப்ப நான் என்ன நம்பினேன்னா, ஒரு விதத்துல கர்த்தர் நம்மளை கையேந்த வைக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஒரு விதத்துல நம்ம கஷ்டப்படுறது ரொம்ப நல்லது. நம்ம நிறைய பேர் கஷ்டப்பட்டதுனாலதான் ஆண்டவரை ரொம்ப தேடணும், கர்த்தரை புடிச்சுக்கிட்டோம். சோ கர்த்தரை புடிச்சுக்கிறதுக்கு இந்த கஷ்டம் எனக்கு காரணமா இருந்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கஷ்டத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை பெரிய கோடீஸ்வரனுடைய குடும்பத்துல பிறந்திருந்தா நம்ம இந்த இயேசுவை இவ்வளவு வெற்றியா புடிச்சிருப்போமா என்னன்னு தெரியல. சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம இருந்ததுனால தான் இவ்வளோ ஆண்டவரை வெற்றியா முருக பிடிச்சிட்டோம். அப்போ அந்த வறுமைக்காக ஸ்தோத்திரம், அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், அந்த இல்லாமைக்காக ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன், ரொம்ப நன்றி சொன்னேன். அந்த கோடீஸ்வரங்களை, அந்த பணக்கார, அந்த ஆட்களை, அந்த பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் நினைச்சேன். ஆண்டவரே இல்லையே, கோடி இருக்குது ஆனா யார் இல்லை, கர்த்தர் இல்லை, கர்த்தர் இல்லை. கர்த்தரை போய் சொன்னா என்னன்னு கேட்கறான் அப்படின்னு, எனக்கு என்ன குறை அப்படின்றான். நான் தாயா கடவுள், எனக்கு என்ன குறை, எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு வசதி இருக்குது, நான் நினைச்சா எதை வேணாலும் வாங்கலாம், நான் நினைச்சா எதை வேணாலும் சரி பண்ணிக்கலாம், எனக்கு என்ன குறை, ஒரு குறையும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நமக்கு அந்த குறை இருந்ததுனால நம்ம ஆண்டவரை ரொம்ப தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு ஒரு முடிவோடு இந்த இடத்துல இருந்து போங்க. என்னுடைய உயர்வு, என்னுடைய வசதி என் பிள்ளையே ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதற்கு நான் என்னவா இருக்க மாட்டேன்னா, காரணமா இருக்கவே மாட்டேன். இயேசுவே எனக்கு ஒரு கிருபை பாராட்ட வேண்டும். அது என்னென்றால், நான் வளர வளர உயர உயர என் பிள்ளையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நான் வளருவதற்கு எனக்கு கிருபையை நீர் தருவீராக. ஆமென் சொல்லுங்க.